மாலை வணக்கம். இன்னைக்கு டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இருந்து பாலிட்டி கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எதுல இருந்து எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா 2022 குரூப் 1 கொஸ்டின்ல இருந்து எடுத்தது. பிளஸ் இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கொஸ்டின்ஸும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ பாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1 அண்ட் குரூப் 2ல வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் குரூப் 1ல 20 கொஸ்டின்ஸ்க்கு மேலே வந்திருக்கும். குரூப் 2லயுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் வரும். ஸோ டைரக்டா கொஸ்டின்ஸ்க்கு மூவ் ஆகலாம். Question number 1. So read the list given below carefully of dignitaries and find out among the correct hierarchical order. So இந்த question வந்து எதோட ரிலேட் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ட்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா ஸோ இம்பார்ட்டன்ட் கவர்மெண்ட் போஸ்ட்லாம் இருக்கு இல்லைங்களா, பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், பிளஸ் நம்ம பொலிட்டிக்கல் சிஸ்டத்தில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் டிக்னிட்டரிஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ ஸ்பீக்கர், சேர்மன், பிளஸ் கவர்மெண்ட் போஸ்ட்ல இருப்பாங்க இல்லைங்களா, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், சீஃப் ஆஃப் ஆர்மி, இந்த மாதிரி எந்தெந்த கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன்ல ஹையரார்கி வந்து பிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அது அப்படின்னா என்னன்னா பவர்ல வச்சு கிடையாது, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன்ல வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ ஒரு செரிமோனியல் போஸ்ட் மாதிரி. இப்போ நம்ம இங்க ஏதாவது ஃபங்க்ஷன் கண்டக்ட் பண்றாங்கன்னா, ஸோ இப்போ ஏதாவது ஃபார்மல் ஆர் இன்ஃபார்மல் ஃபங்க்ஷன் கண்டக்ட் பண்றாங்க, அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப டாப் மோஸ்ட் பர்சனாலிட்டி, அதாவது இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டிலாம் டாப்ல இருப்பாங்க, அதுக்கு அடுத்தடுத்து இருப்பாங்க இல்லைங்களா சின்ன சின்னதா. ஸோ அந்த மாதிரி செரிமோனியல் பொசிஷன் ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் யார் இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரசிடென்ட். ஓகேங்களா. அதுக்கு அடுத்து வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், கவர்னர் ஆஃப் ஸ்டேட். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்டர். ஸோ இந்த கொஸ்டின் படி பாத்தீங்கன்னா அந்த 4 பேரோட ஆர்டர் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல ஃபர்ஸ்ட் யாருன்னா சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் வருவாங்க, அதுக்கு அடுத்து டெப்டி ஸ்பீக்கர், அதுக்கு அடுத்து கேபினெட் செக்ரட்டரி, லாஸ்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் வருவாங்க. ஸோ இவங்களுக்கு முன்னாடியே நிறைய பேர் இருக்காங்க. பட் அந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் சி. தென் செகண்ட் கொஸ்டின் போலாம். Which are the articles that describe situation and confer powers to union government to claim control over states? ஸோ இந்த கொஸ்டின் எதோட ரிலேட் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலா சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் இந்தியாவில் இருக்காங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களோட பவர்ல அவங்களோட டெரிட்டரி ரூல் பண்ற இந்த த்ரூ அவுட் இந்தியா ரூல் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ ஏன்னா நமக்கு தெரியும் யூனியன் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட்னு 3 லிஸ்ட் இருக்கு. இதுல யார் யாருக்கு என்ன பவர், எந்தெந்த சப்ஜெக்டை யாரு ரூல் பண்ணலாம் அப்படிங்கிறது கிளியரா டிஸ்கிரைப் ஆயிருக்கும். ஓகேங்களா. இது வந்து நார்மல் சுச்சுவேஷன்ல. பட் அதே எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல, சில எக்ஸ்ட்ராடினரி சுச்சுவேஷன், இப்ப வார் வந்துருச்சு, இல்ல ஏதாவது ஒரு ஸ்டேட்ல வந்து ரூல் இம்போஸ் பண்ணிருக்காங்க, பிரசிடென்ட் ரூல் இம்போஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த பவர் சீக்வன்ஸ் வந்து மாறும். ஓகேங்களா. ஸோ கான்ஸ்டியூஷன்ல எந்தெந்த இடத்துல சில நேரம் யூனியன் கவர்மெண்ட்டுக்கு பவர் அதிகம், அவங்க வந்து ஸ்டேட் மேல சில இதை வந்து இம்போஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது எந்தெந்த ஆர்டிகல்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத கொஸ்டின். ஸோ இதுல வந்து சில ஆர்டிகல் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் வச்சு நம்ம ஆப்ஷன்ஸ் வச்சு எலிமினேட் பண்ண முடியும். 313ல வந்து பாத்தீங்கன்னா இதோட ரிலேட் ஆயிருக்காது. அதே மாதிரி 349, 350ல வந்து பாத்தீங்கன்னா அபிஷியல் லாங்குவேஜோட ரிலேட் ஆயிருக்கும். ஓகேங்களா. ஸோ நம்ம ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஆப்ஷன் சி ஆர்டிகல் 365, ஆர்டிகல் 256 அண்ட் ஆர்டிகல் 257 இது 3 தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பவர்ஸோட ரிலேட் ஆயிருக்கும். ஸோ இதுல ஆர்டிகல் 365 என்ன அப்படின்னா ஒரு ஸ்டேட்ல வந்து பிரசிடென்ட் ரூல் வந்து இம்போஸ் பண்றது. ஓகேங்களா. 356 அண்ட் 365 ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் ரூல் இம்போஸ் பண்றதுக்கான ஆர்டிகல் தான். 365ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ சென்டர் கொடுக்குற இம்பார்ட்டன்ட் டைரக்ஷனை ஸ்டேட் வந்து கேட்கல அப்படின்னா அந்த ஏரியால வந்து பிரசிடென்ட் ரூல் வந்து இம்போஸ் பண்ண முடியும். வித் ஆர் வித்தவுட் அப்ரூவல் ஆஃப் கவர்னர் அந்த ஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் ரூல் இம்போஸ் பண்ண முடியும். இது வரைக்கும் 1950ல இருந்து இப்போ வரைக்கும் நிறைய ஸ்டேட்ல வந்து பிரசிடென்ட் ரூல் வந்து இம்போஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிகல் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 256. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் சென்டர் வந்து சில நேரம் எக்ஸிகியூட்டிவ் பவர் வந்து ஹேண்டில் பண்ண முடியும், அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறது ஆர்டிகல் 256 அண்ட் 257ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி 363, 350 வந்து பாத்தீங்கன்னா இதோட ரிலேட் ஆயிருக்காரு. ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சி. தென் கொஸ்டின் நம்பர் 73 அப்ளிகேஷன் ஓரியன்டட் கொஸ்டின். ஸோ இது எதை பத்தி டீல் பண்ணிருப்பாங்கன்னா செகுலரிசம். ஸோ இந்தியன் செகுலரிசத்தை பத்தி கிளியரா நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ண முடியும். கொஸ்டின் என்ன அப்படின்னா ஜவஹர்லால் நேரு wrote in 1961
India as a secular state honors all faith equally and give them equal opportunity. So இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி அந்த கொஸ்டினுக்கு வந்து நம்ம ஆன்சர் பண்ண முடியும். So which one of the following is best implied in the passage? So option A என்ன அப்படின்னா Indian secularism is a religious, irreligious or anti-religious. So மூணுமே வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயும் எக்ஸாக்டா சொல்லியிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ ரிலிஜியஸ், இர்ரிலிஜியஸ் ஆர் ஆன்டி ரிலிஜியஸ். ஏன்னா ஒரு சில ஸ்டேட்ல வந்து எந்த ஒரு ரிலிஜனையுமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஸோ ஏத்திஸ்ட்னு சொல்லுவாங்க. ஒரு சில ஸ்டேட் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற நெய்பரிங் கண்ட்ரிகளை வந்து பாத்தீங்கன்னா பர்டிகுலரா ஒரு ஹிந்து ரிலிஜனோ இல்ல கிறிஸ்டின் ரிலிஜனோ இல்ல வேற ரிலிஜனோ வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுவோம். ஓகேங்களா? பட் இந்தியால வந்து அந்த மாதிரியான டெஸ்கிரிப்ஷன் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்தியால நிறைய ரிலிஜன் இருக்கு. ஹிந்து, முஸ்லீம், சிக்ஸ், இன்னும் வேற வேற ரிலிஜன் இருக்கு. பட் எந்த ரிலிஜனுமே இந்தியா வந்து அபிஷியல் ரிலிஜன் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் சொல்லல. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ராங். தென் செகண்ட் ஆப்ஷன் இந்தியன் செகுலரிசம் இஸ் பெர்ஃபெக்ட்லி கம்பேட்டிபிள் வித் ரிலிஜியோசிட்டி. ஸோ அந்த மாதிரியுமே வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயும் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவலா எல்லா ரிலிஜனையும் ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க அண்ட் ப்ரமோட் பண்ணுவாங்க. ஆனா ஒரு பர்டிகுலர் ரிலிஜனை மட்டும் இது பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதுவுமே வராது. ஆப்ஷன் சி வந்து என்னன்னா Indian secularism does not recognize the importance of religion in public space. So இதுதான் அதோட implicit meaning. So ஒரு ரிலிஜனுக்கு அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ அதனாலதான் இவ்வளவு நாள்ல எந்த ஒரு ரிலிஜனையுமே வந்து பாத்தீங்கன்னா இதர் மெஜாரிட்டியா இருக்கலாம் இல்ல மைனாரிட்டியா இருக்கலாம். பர்டிகுலர் ரிலிஜன் வந்து இந்தியாவோட அபிஷியல் ரிலிஜன் அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ ஆர்டிகல் 25ல இருந்து 28ல இந்தியா இஸ் a secular state அப்படிங்கிறதுக்கான கான்செப்ட் இருக்கும். ஸோ இங்க வந்து ஒவ்வொருத்தரும் அவங்களோட ரிலிஜனை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இதர் இண்டிவிஜுவலாவோ இல்ல கலெக்டிவ்லாவோ ஒரு பர்டிகுலர் ரிலிஜனை ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்டேட் வந்து எந்த ஒரு இம்போஸும் பண்ணாது. அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் ரிலிஜனை மட்டும் ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க. இப்போ பப்ளிக் மணி இருக்கு இல்லைங்களா, டாக்ஸ் கலெக்ட் பண்றாங்கன்னா ஒரே ஒரு ரிலிஜனை மட்டும் ப்ரொமோட் பண்றதுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. அதே ஈக்குவலா எல்லா ரிலிஜனையும் ப்ரொமோட் பண்ண முடியும். ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி. தென் ஆப்ஷன் டியும் பார்க்கலாம். இந்தியன் செகுலரிசம் இஸ் நாட் ரிக்வயர்ட் டு கிவ் ஈச் ரிலிஜன் ஈக்குவல் கன்சிடரேஷன். ஸோ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா அதோட அந்த மீனிங்கோட கன்சிடரேஷனுக்கு கீழே வராது. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் சி. தென் கொஸ்டின் நம்பர் 4. Which constitutional amendment incorporated Puducherry in the Union of India? So யூனியன் டெரிட்டரி இப்ப ஃபேமஸா இருக்கிற சில யூனியன் டெரிட்டரி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த யூனியன் டெரிட்டரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லேட்டரா 1950ல நம்ம கான்ஸ்டியூஷன் கிரியேட் பண்ணிட்டோம். கான்ஸ்டியூஷன் கிரியேட் பண்ணும் போது அந்த டைம்ல வந்து பிரிட்டிஷ் இந்தியா பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல இந்தியா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரிஞ்சிருந்த ஏரியா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து மெர்ஜ் பண்ணிருப்பாரு. ஓகேங்களா? ஸோ அப்ப 1950ஸ்க்கு அப்புறமும் ஒரு சில ஏரியா இப்ப இந்தியாவோட ஜாயின் பண்ணி இருக்கிற சில ஏரியா எல்லாம் தனியா தான் இருந்திருக்கும். ஓகேங்களா? லேட்டரா தான் வந்து பாத்தீங்கன்னா ஆட் ஆயிருக்கும். மேபி அவங்க வந்து தனியா இருக்கிறன்னு இந்தியா கூடயும் சேராம பாகிஸ்தான் கூடயும் சேராம தனியா இருந்திருப்பாங்க. இல்ல வந்து பாத்தீங்கன்னா வேற சில பிரெஞ்சு டெரிட்டரியா இருக்கலாம் இல்ல போர்த்துகீஸ் டெரிட்டரியா இருந்திருக்கலாம். ஓகேங்களா? சோ இதுல புதுச்சேரி வந்து பாத்தீங்கன்னா பிரெஞ்சு டெரிட்டரியா இருந்திருக்கும். இது எந்த அமெண்ட்மெண்ட்ல ஆட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 14th அமெண்ட்மெண்ட். ஸோ ஆப்ஷன்ஸ்ல இருக்கிற எல்லா அமெண்ட்மெண்ட்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ 10th அமெண்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா தாத்ரா நகர் ஹவேலி வந்து இந்தியா கூட சேர்ந்திருக்கும். அதே மாதிரிதான் 12th வந்து பாத்தீங்கன்னா கோவா டாமன் டைவ் வந்து இந்தியா கூட ஜாயின் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? வேற கண்ட்ரியோட டெரிட்டரியா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இந்தியன் டெரிட்டரியா ஜாயின் ஆயிருக்கும். ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி 14th அமெண்ட்மெண்ட். கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்னா நமக்கு தெரியும். ஸோ கான்ஸ்டியூஷன்ல இப்ப நார்மலா சேஞ்சஸ் கொண்டு வருது அப்படின்னா இந்தியாவில சேஞ்சஸ் கொண்டு வராங்க அப்படின்னா சிம்பிள் மெஜாரிட்டியில பண்ணலாம். அது வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் கீழே வராது. ஆர்டிகல் 368க்கு வெளியில இருக்கும். ஒரு சில இது மட்டும்தான் ஆர்டிகல் 368 கீழே வரும். ஓகேங்களா? சோ இந்த 368ல கீழே ஒரு பில் பாஸ் பண்றாங்க அப்படின்னா பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணணும். அதுவும் ஸ்பெஷல் மெஜாரிட்டி. ஓகேங்களா? ஸ்பெஷல் மெஜாரிட்டினா 2/3% அண்ட் ஓட்டிங் பிளஸ் 50% ஆஃப் டோட்டல் மெம்பர்ஷிப். இந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணி தான் பில் வந்து பாஸ் பண்ண முடியும். பில் வந்து தான் அதுக்கப்புறம் தான் அந்த பில் வந்து ஆக்டா மாறும். ஸோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த புதுச்சேரியை வந்து இது பண்ணியிருப்பாங்க 14th அமெண்ட்மெண்ட் கீழே. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சி. தென் கொஸ்டின் நம்பர் 5. அரேஞ்ச் தி குரோனாலஜிக்கல் ஆர்டர். ஸோ இந்த கமிஷன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வேற வேற இஷ்யூவோட ரிலேட் ஆயிருக்கும். என்னென்ன கமிஷன் அப்படின்னா சர்க்காரியா கமிஷன், பல்வந்த் ராய், ராஜமன்னார் கமிட்டி, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன்.
ஸோ இந்த கமிஷன்லாம் எப்ப கன்ஸ்டியூட் பண்ணாங்க, அந்த இயர் என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பி. ஸோ அதோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். ஸோ இந்த பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டத்தோட ரிலேட் ஆயிருக்கும். ஓகேங்களா. ஸோ 3 டயர் சிஸ்டம் இந்தியால கொண்டு வரணும் அப்படிங்கறத சஜஸ்ட் பண்ணிருப்பாங்க. 1957லயே கன்ஸ்டியூட் பண்ணிருப்பாங்க. ஸோ நார்மலா இருக்கு இல்லைங்களா, சென்டர் இருக்கும், ஸ்டேட் இருக்கும், அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் இருக்கும். ஓகேங்களா, அதுதான் பஞ்சாயத்து ராஜ். ஸோ அந்த பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டத்துல நிறைய 2 டயர் சிஸ்டம், 3 டயர் சிஸ்டம்னு ஒவ்வொரு ஸ்டேட்லயும் டிஃப்ரெண்டா ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இதுல இந்த பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி எதை சஜஸ்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா 3 டயர் சிஸ்டம் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சஜஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ இது 1957லயே கன்ஸ்டியூட் பண்ணிருப்பாங்க. இதுக்கு அடுத்து 1966ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து கன்ஸ்டியூட் பண்ணிருப்பாங்க. அதுக்கடுத்தும் செகண்ட் ஏஆர்சியுமே கன்ஸ்டியூட் பண்ணிருப்பாங்க. ஸோ ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணும், கான்ஸ்டியூஷன் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிகியூட்டிவ் இருக்காங்க இல்லைங்களா, அதுல ஒர்க்கிங்ல சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஏஆர்சி கமிஷன் வந்து கன்ஸ்டியூட் பண்ணிருப்பாங்க. ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா இனிஷியலா மொராஜி தேசாய் வந்து லீட் பண்ணிருப்பாரு. ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து வேற சேர்மன் வந்து அப்பாயிண்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ இதுக்கு அடுத்து ராஜமன்னார் கமிட்டி வந்து 1969ல தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்ப இருந்த சீஃப் வந்து பாத்தீங்கன்னா கன்ஸ்டியூட் பண்ணிருப்பாங்க. எதுக்காகனா சென்டர் ஸ்டேட் ரிலேஷனை வந்து ஸ்ட்ராங் பண்றதுக்காக என்னென்ன மெசர்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கன்ஸ்டியூட் பண்ணிருப்பாங்க. இதுக்கு அடுத்து சர்க்காரியா கமிஷன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சென்டர் ஸ்டேட் ரிலேஷனுக்காக தான் 1983ல வந்து பாத்தீங்கன்னா கன்ஸ்டியூட் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல வந்திருக்கும். ஸோ பாலிட்டியில இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஏரியா எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா கவர் ஆயிருக்கும். ஸோ நார்மலா பாலிட்டி வந்து நீங்க எதுல கவர் பண்ணலாம் அப்படின்னா என்சிஆர்டிக்கு அப்புறம் சில புக்ஸ், ஸ்டாண்டர்ட் புக்ஸ் இருக்கும். ஸோ அதுல நீங்க வந்து கவர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் பாலிட்டி லட்சுமிகாந்த்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த ஏரியா எல்லாமே வந்து பிரசன்ட் ஆயிருக்கும்.